This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for student, homemaker and job seekers. Use your free time to earn, no fixed hours. Work out your convenience. Just share and publish content. Simple task. No only selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payout. Start from day 1. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா அதில் யூஸ் பண்ணி இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு பணக்கார இளைஞனோட விலையுயர்ந்த கார் ஒன்று ரோட்டில் நின்றுட்டு இருந்துச்சான். அந்த வழியாக போன ஒரு ஏழை சிறுவன் நின்று அந்த காரை ஆசையாக பார்த்துக்கிட்டே இருந்தானா. அதை பார்த்து அந்த பணக்கார இளைஞன் அந்த சிறுவன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே, இது என் அண்ணன் எனக்கு பரிசாக கொடுத்தது அப்படின்னு சொன்னானா. சிறுவனோட முகத்தில் அப்படி ஒரு வியப்பான். உடனே அந்த பணக்கார இளைஞன், உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருந்திருக்கலான்னு ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த சிறுவன் சொன்னானா, இல்லை, அப்படி ஒரு அண்ணனா நான் வளரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னானா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. எப்போதுமே நம்ம எண்ணங்களை உயர்வாக வைக்கணும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு சிறுவன் சாலையில் நின்று முகமூடிகளை விற்றுக்கிட்டு இருந்தானா. அந்த சாலை வழியாக போன ஒரு மனுஷன் இந்த சிறுவன் கிட்ட போய், ஒரு முகமூடி எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சிறுவன் 20 ரூபா அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த மனுஷன், என்கிட்ட 20 ரூபாய் இல்லைப்பா, நீ இலவசமாக எனக்கு இந்த முகமுடியை தருவியா அப்படின்னு விளையாட்டாக கேட்டாராம். உடனே அந்த சிறுவன், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னானா. இதை பார்த்து ஆச்சரியமடைந்த அந்த மனுஷன், இப்படி இலவசமாக கொடுத்தா உங்கள் அம்மா உன்னை திட்ட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த சிறுவன், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, ஏதோ ஒரு மோசமான நோய் ஊரில் பரவி வருதாமே, அதனால தான் நான் உங்களுக்கு இலவசமாக தரேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னானா. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. குழந்தைகளோட உலகமே தனிதான் இல்லை, இந்த உலகம் குழந்தைகளுக்கானதாகவே இருந்திருக்கலாம்.